எதிர்காலம் எக்காலத்தும் வருவதில்லை. நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம், 10 லட்சம் ரூபா வந்த உடனே அமைதியா இருக்கலாம், 10 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டேன்னா அமைதியாயிடுவேன், 100 கோடி ரூபா லாட்டரியில கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷமாய் வாழ்க்கையே பூரண முழுமை அடைஞ்சிருவேன். எப்படியாவது இந்த பையனை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா லைஃப்ல செட்டில் ஆயிட்டு ஹாப்பியா இருப்பேன். எப்படியாவது இந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டேன்னா, இல்ல இந்த ஜாப் கிடைச்சிருச்சுன்னா, இந்த மாதிரியான கெரியர்ல செட்டில் ஆயிட்டேன்னா, இந்த கெரியர் பிரேக் த்ரூ அமைஞ்சிருச்சுன்னா, இந்த சினிமால நடிக்கிற சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா லைஃப்லயே செட்டில் ஆயிடுவேன். உங்கள் வாழ்க்கையை எதிர்காலத்துக்கு விற்று கொண்டிருக்கும் அனைவரும் தயவு செய்து கேளுங்கள். எதிர்காலம் வருவதே இல்லை. காரணம் என்னன்னா, அந்த எதிர்காலம் ஒருவேளை நீங்கள் அந்த குறிக்கோளையே அடைந்து விட்டால் கூட நிகழ்காலமாகத்தான் வரும். அது நிகழ்காலமாக வரும் பொழுது இந்த எதிர்காலத்தின் மீதே உங்கள் வாழ்க்கையை தள்ளி போடுகின்ற இந்த மன அமைப்பின் காரணமாக 100 கோடி குறிக்கோள் 1000 கோடியா மாறிட்டு 1000 கோடி அச்சீவ் பண்ணிடலாம், அப்புறமா ஹாப்பியா இருக்கும்பா, அதுக்கப்புறம் என் லைஃபே செலிப்ரேஷன் தான்ப்பா, பார்ட்டி தான்பா. ஆழ்ந்து கேளுங்க. எதிர்காலத்தின் மீது உங்கள் வாழ்க்கையை தள்ளி போட்டு கொண்டிருக்கின்ற, எதிர்காலம் நிகழ்காலமான போதும் எதிர்காலத்தின் மீது நீங்கள் சுமத்திய குறிக்கோள் நிகழ்காலமான போது கூட மீண்டும் உங்கள் வாழ்க்கையை எதிர்காலத்தின் மீதே தள்ளி போட்டு கொண்டிருக்கிறீர்கள். இது எத்தனை பேருக்கு புரியுது? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எதிர்காலம் அப்படிங்கிறதே, இது நடந்தால் வாழ்வேன், அது நடந்தால் சுகமாயிருப்பேன், அது நடந்தால் ஆனந்தமாக இருப்பேன். அந்த எதிர்காலத்தின் மீது உங்கள் வாழ்க்கையை தள்ளி போடும் மன அமைப்பு, அது நடந்தால் நான் ஆனந்தம் அடைந்து விடுவேன், சுகமடைந்து விடுவேன், அமைதி அடைந்து விடுவேன், நிம்மதி அடைந்து விடுவேன், சாந்தமாகி விடுவேன்,